ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை எஸ்ஐயா 42வது அதிகாரம் 1-7 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக ஆண்டவரின் ஊழியனாக அவருக்கு ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகள், அவர்கள் என் உள்ளம் ஆவி தங்கும்படி செய்வேன். அவர் மக்களுக்கு நீதி வழங்குவார். ஊழியனாக இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருக்கு ஆதரவு கொடுக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இதை யோர்தானிலும் பார்க்கிறோம். தாவூர் மலையிலே அன்பார்ந்த மகன் என்று சொல்லுகிறார். என் நெஞ்சம் பூரி வெல் பிளீஸ்ட் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரின் ஆவி தங்கும்படி செய்வேன். ஆண்டவருடைய ஆவி புறப்படுகிற அன்பார்ந்த மகன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர் எதற்காக என்றால் மக்களுக்கு நீதி என்ன நீதி வழங்குவார்? கடவுளை பிரசன்னிக்கிறார். அதான் நீதி. இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஆவியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆவியினால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே தங்கி நம்மை குறித்து இறைவன் பூரிப்படைகிறார், சந்தோஷம் அடைகிறார். அதான் இந்த 49 பார்க்கும். என்னுடைய மகிமையை எஸ்ஐயா 49:8 சொல்லப்பட்டிருக்கு. என் மாட்சிமை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொள்கிறேன். மாட்சிமை பிறருக்கோ நமக்கு தான் கொடுக்கிறார். அவருடைய மாட்சி மகிமை, அவர் மகிமை பெற்றதால் விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காணும். அவருடைய மகிமையில நாம் பங்கேற்க இயேசு கிறிஸ்துடைய மகிமையில் நாம் பங்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஊழியராக நாம் அவருடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இன்று அர்ப்பணிப்போம். இது நல்ல ஆண்டவரை நேற்றும் இன்று மாறாதவரை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பு.